நண்பர்களே, காலையில எந்திரிச்சு பெத்த தாய் கையால ஒரு காஃபி குடிச்சாதான் நாளே ஓடுது. வீட்டுக்கு வெளியே நம்ம அன்பெய்டு வாட்ச்மேன் அங்கிள் ரொம்ப நேரமா கத்திட்டே இருந்தாரு. என்னங்கன்னு போய் கேட்டதுக்கு, எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, எனக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணா நான் கிளம்பிடுவேன்னாரு. அவருக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நான் போய் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் வந்து பார்த்தா வர்கீஸ் இருந்துச்சு. வர்கீஸ் எடுத்து பெருசுக்கு 4 வச்சு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா எங்க அம்மா பச்சை கலர்ல ஏதோ வதக்கோன்னு வதக்கிட்டு இருந்தாங்க. வாட்ச்மேன் அங்கிள் கூட சேர்ந்து வாட்ச்மேன் அங்கிள் எப்படி சாப்பிடுவாரோ அதே மாதிரி நானும் கேட்ச் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வாட்ச்மேன் அங்கிள் கூட சேரக்கூடாது. அப்படியே எங்க அம்மா ஏத்து வாங்கிட்டு சாப்பிட வந்து உட்காந்தா வெளியே விசில் சத்தம். என்னடா இப்பவே பிரச்சாரம் பண்ண வந்துட்டாங்களான்னு நினைச்சு வெளியே போய் பார்த்தா வெளியே தூய்மை பணியாளருக்கு அவங்க வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு முடிவுறுதல் அதிகமானதுனால நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு கல்ஃப் அடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டேன். இன்னையோட நமக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸ்ல ஓவரு. அந்த சந்தோஷத்துல வந்து 4 சமோசாவை வாங்கி நல்லா மெத்துன்னு மெத்திட்டு சமோசா சாப்பிட்டு ஃபைனல் டச்சுக்கு போலோ சாப்பிடலான்னு பார்த்தா அது கிரவுண்ட்ல டச் ஆயிடுச்சு. கீழே விழுந்த போலோ எடுத்து முன்னாடி போற நம்ம கிளாஸ் டோலிஸை கொடுத்தாலான்னு கொஞ்சம் ஐடியா கொடுத்தாரு. அக்காவுக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிருச்சு. உண்மை தெரிஞ்சோன்னு அக்காவோட மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணுமே. அப்புறம் அக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு துப்பிட்டாங்க. 11 மணிக்கே போக வேண்டிய கிளாஸ்க்கு 11:30 மணிக்கு ஹெச்ஓடிக்கு பயந்துட்டு அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி ஓடுனா அங்கே கிளாஸே நடக்கல. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல வந்து அட்டி விட்டுட்டு இருக்கானுங்க. ரீசன் என்னன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும் ஏதோ மீட்டிங்கு. அப்புறம் அடுத்த 3 பீரியட் எப்படியோ வெட்டியா பெஞ்சை தேய்ச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல 5 பேஜஸ் ரீட் பண்ணிட்டு இன்னைக்கு மொத்தம் 2 ட்ரேட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் EURUSDல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல செல் பண்ணேன் பை யூசிங் ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜி. பட் அது SL ஹிட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் கோல்டில் 4 ஹவரில் பயாஸ் பார்த்துட்டு 15 மினிட்ஸில் பை பண்ணேன். பட் ஸ்டில் அது TP ஹிட் பண்ணல. TP நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகிற கதையை நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளை சந்திப்போம். குட் நைட்.